இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரி சாதகமான விஷயங்கள் அது தரப்போகுது? எந்தெந்த விஷயத்துலலாம் மகர ராசி நேயர்கள் கவனமா இருக்கணும்? கவனமா இருக்கணும். ம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சாதகமான விஷயங்கள் நிறையவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு, இதெல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இதுலயே கொஞ்சம் பாதகமான சில விஷயங்கள். இப்போ இப்போ மகரம், கும்பம், மீனம் 3ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கார். என்னன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த இவங்க தான் ப்ராப்ளம் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமா இருங்க. ஸோ சில விஷயத்துல நீங்களா எப்படி, ஏன்னா நமக்கு சாதகம்னு ஒரு விஷயங்கள் இருந்துன்னு சொன்னா பாதகங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணுங்க. மைண்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கவனமா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, ஓவர் திங்கிங் உங்களை என்ன பண்ணுன்னா ரொம்ப டவுன் ஆக்கிடும். ரொம்ப ரொம்ப நீ நார்மலாக நீ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறியா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா, ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனியில் வேலை பார்க்குறியா, நீ ரொம்ப ஓவர் திங்கிங்காக ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி சாதகமான விஷயங்கள் அது தரப்போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் மகர ராசி நேயர்கள் கவனமா இருக்கணும்? ஓகேவா. இப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி இருக்கு, அதே போல அவிட்டம் மகர ராசி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது சாதகம் நிறையா இருக்கு. சாதகம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாம் நிறையா கூடி வரும். ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது, அதே போல் ஒரு ஒரு கல்யாணம் கூடி வர்றது, ஒரு ஏதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சுப செலவுகள், சுப விசேஷங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி சாதகமான விஷயங்கள்லாம் ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சாதகமான விஷயங்கள் நிறையாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு, இதெல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இதுலயே கொஞ்சம் பாதகமான சில விஷயங்கள். இப்போ மகரம், கும்பம், மீனம் 3ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கார். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 வருஷம், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 3 மாதத்தை தவறினால் 1 வருட பாதிப்பு உண்டு. இந்த ஒரு 3 மாசம் சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 3 மாசம் நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லு. நீ நம்பிக்கை வைத்தவரே உன்னை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கும். இது சாதாரண வருடம் அல்ல, கர்மா செட்டில்ட் ஆகும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். மகர ராசிக்கு பொறுமை நிறைய வேணும். நீங்க நினைக்காத இடத்துல இருந்து ப்ராப்ளம் வரும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவங்க தான் ப்ராப்ளம் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமா இருங்க. ஸோ சில விஷயத்துல நீங்களா எப்படி, ஏன்னா நமக்கு சாதகம்னு ஒரு விஷயங்கள் இருந்துன்னு சொன்னா பாதகங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கணும். ஸோ நீ நினைக்காத இடத்துல இருந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா நீ அந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு உனக்கு சொல்றான். அதாவது தெய்வம் பார்த்தீங்கன்னா நேரடியா இறங்கி எல்லாருக்கும் நீ இதை பண்ணுப்பா, நீ இப்படி பண்ணுப்பா அப்படிலாம் சொல்றான். தெய்வானா மனுஷ ரூபானா, மனித ரூபத்துல அப்ப யாராவது நீ இதை செய்யாத, இதை பண்ணு, இப்படி பண்ணு, உனக்கு நன்னா இருக்குன்னு சொன்னா உடனே டக்கு நம்ம மைண்ட்ல படும், ஓகே நம்ம இதை செய்யணும். அப்ப நம்ம அதை நம்ம பண்றோம், நமக்கு சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நடத்த வச்சுக்கணும், பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம் கையில் வந்தாலும் கொஞ்சம்
காற்றா கையில் எவ்வளோ வருமானம் வருதானோ அப்படியே கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அதுவும் முக்கியமான என்ன செலவுகளாக வரும்? மருத்துவ செலவுகளாக கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஏன்னா அது சுற்றி அவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான இப்பயே நீ சேமிக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் நீ கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் கொஞ்சம் எம்டி பாக்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கவனமாக இருக்கு. ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாஸ் ஆகிடும். யாராவது ஒருத்தர் தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வழி காட்டுறாங்கன்னு சொன்னால் தயவு செய்து போயிடாது. ஏன்னா உனக்கு 7ல் குரு வரப்போகிறது, நல்ல ஸ்தானத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை நீ தவறான விஷயத்தில் விட்டுறாது. பணத்தை லோன் எடுத்தா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். லோன் எடுக்காது. இப்பதான் உனக்கு நல்ல நேரம் வரப்போறது. இப்பதான் நல்ல நேரத்துல காலடி எடுத்து வச்சிருக்க. இப்பதான் நல்ல விஷயங்கள் வரப்போகுது. இந்த நேரத்துல அகலக்கால் வச்சு நான் 30 லட்சம் 40 லட்சம் லோன் போடுறேன், 50 லட்சம் லோன் போடுறேன்னு போட்டு உனக்கு நீயே கொஸ்டின் மார்க் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுலலாம் நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதான் ரெண்டாவது என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரி ஒரு மாசத்துல வரும்போது க்ளோஸாக இருந்தவங்களாம் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பெரிய சண்டையாகும். ஒரு சின்ன வார்த்தை தான் அது ஒரு பெரிய சண்டையாகும், பெரிய பூகம்பம் மாதிரி ஆகிடும். ஸோ விஷயத்தில் கவனமாக இருக்கும். ரொம்ப சில விஷயத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் அது பெரிய கரெக்ட் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணுங்கள். மைண்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, ஓவர் திங்கிங் உங்களை என்ன பண்ணுன்னா ரொம்ப டவுன் ஆக்கிடும். ரொம்ப ரொம்ப நீ நார்மலாக நீ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறியா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா, ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனியில் வேலை பார்க்குறியா, நீ ரொம்ப ஓவர் திங்கிங்காக வச்சுக்க. மைண்ட் ரிலாக்ஸாக என்ன பண்ணணும், என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துப்பேன். எமோஷனல் கண்ட்ரோல் இல்லைன்னா பாதிப்பு அதிகம். எமோஷனல் கண்ட்ரோல் பாதிப்பு கண்டிப்பாக. அது இப்போ நான் சொன்ன விஷயத்த ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷத்தில் அவங்களுக்கு மகர ராசி பொறுத்தளவுக்கு எவ்வளவு சுபகாரியங்கள், எவ்வளோ சுப விசேஷங்கள், எவ்வளோ சுப எல்லாமே நடக்கிறதோ அவ்வளோ சில நேரத்தில் பாதகமான சில சூழ்நிலைகளும் இருக்கும். இப்போ ஒரு லேடி இருக்காங்க, ஒரு மேரேஜ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூல் போகணும், ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வேலையில் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ அந்த பொண்ணு வேலையில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். குழந்தைகளை ஸ்கூல் கொண்டு வர்றாங்களா, வாகனத்தில் கவனமாக போகணும், கவனமாக வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துன்னா அவங்க லைஃப் கொஞ்சம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரும். ரெண்டாவது, சில ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் அவங்க சில விஷயங்களை சமாளிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உண்டு. பாதிரி புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு. பாதிரி புலியூர் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு சரியா இருக்கும். அந்த கோயில் பாதிரி புலியூர்னு பேரு. அந்த ஊருக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அதே போல இவங்க அதாவது டைம் கிடைக்கும் போது இப்போ இந்த பிரபாவ வருஷம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 11 வாரமாவது கால பைரவருக்கும் சனி பகவானுக்கும் விளக்கேற்றிட்டு வரணும். நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, விளக்கேற்றிட்டே வரணும். 11 வாரத்துக்கு கண்டிப்பாக விளக்கேற்றணும். இது சனி பகவானுக்கு எடுத்துட்டீங்கன்னா வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணணும். வன்னி இலையினால். அதே போல் கால பைரவருக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணணும். ஸோ இதை 11 வாரம் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகப்படி அவங்க இந்த மகர ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த விபத்து, கண்ணாறு, சில கெட்ட விஷயங்கள் அதெல்லாம் தவிர்த்து அவங்க அடுத்தடுத்து அவங்களால சக்ஸஸாக இருக்க முடியும். ஆனால் இது ஒரு 11 வீக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். விரதம் இருந்து பண்ணினால் சிறப்பு. பூண்டு வெங்காயம் கூட இல்லாமல், அதுதான் உண்மையான விரதம். பூண்டு வெங்காயம் கூட சாப்பிடாம ஃபுல் விரதமாக இருந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் சிறப்பு. அசைவம் உண்ணாமல் அதே மாதிரி பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்காம விரதம் இருக்கிறது சிறப்பு. அதுதான் 11 வாரம் தானே நம்ம இருந்துடலாம். நம்ம லைஃபுக்காக தானே இருக்க போறோம். அதனால கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு செம்மையான சூப்பரான வருடமாக அமைவதற்கு ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மகர ராசிக்கு. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.